தேவ ஆவிடமில் இல்லையா? ஜீவதேவன் சேனை அல்லவா? அல்லேலூயா, ஜீவதேவன் சேனை அல்லவா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே, எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, நம் ஜீவன் அழைத்தே தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, நம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கலக்கமில்லை எனக்கு, கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். நான் பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. சொல்லுங்க பார்க்கலாம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, நான் வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் நாசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே, என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம், நாள்
அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். முடிவில்லாத மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்தி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபையின் கரம் கொண்டு எங்களை இவ்விதமாய் நடத்தி உம்முடைய சமூகத்திலே எங்களை இந்த காலமே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறதற்காக தேங்க்ஸ் பண்றோம் ஆண்டவரே. இந்த கால வேளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எங்கள் நடுவிலே உலாவி கிரியை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி. ரிபனரகாதினரா. ஹல்லேலூயா. ரபனசலபரதன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த கால வேளையிலே நாம் தெய்வ சமூகத்திலே வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சவுண்டை கொஞ்சம் குறைங்க, சவுண்டை குறைங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். சவுண்டு ஞானமே இல்லை, என்ன அப்படின்னு வைக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையிலே எங்களை நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கொண்டிருந்து எங்களை நடத்துவதாக. ஆவியானுடைய பிரசன்னம் வைக்கிற கொஞ்சம் கூட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். இந்த கால வேளையிலே இந்த காலை ஜெபத்தில் 1ஆம் தேதியாக இருக்கிறது. இந்த 1ஆம் தேதி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே 1ஆம் தேதி காலமே எங்கெல்லாம் இந்த ஜெபம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அங்கெல்லாம் தேவ ஆவியானவர் இறங்கி வர எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சோதரம் 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 ஏசு ரத்தம் ஜெய. ஹalleluya ஹalleluya ஆமென். சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோதரம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயமாண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 இயேசு ரத்தம் ஜெய. ஹalleluya 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 ஹalleluya. சோதரம் 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 இயேசு ரத்தம் ஜெய. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் பெரியவர். சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் ஸ்தோத்திரம், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லாரும் வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் ஹalleluya. நாம் வாசித்து விட்டு ஸ்தோத்திரம் 2 வார்த்தையை தியானித்து விட்டு நாம் கடந்து செல்லலாம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் படிங்க பார்க்கலாம். அதை கவனிங்கள். 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. இந்த நாட்களிலே தேவன் நம்மை கொண்டு கிரியை செய்ய, தேவன் நம்ம வாழ்க்கையில அவர் மேலும் மேலும் கிரியை நடப்பிக்க, அல்லது அவர் நமக்குள்ளே வளர்ந்து வருவதற்கு, அவருடைய கிரியைகளை நாம் நடப்பிப்பதற்கு இன்றைக்கு ஒன்றே ஒன்று தேவை. நம்முடைய பாளையம் முழுவதும், நம்முடைய ஜீவியம் முழுவதும், நம்முடைய காரியங்கள் முழுவதும் என்ன செய்யணுமா? அசுசியான காரியத்தை அவர் காணாமல், அதை கண்டு அவர் நம்ம விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கு எப்போதும் நம்முடைய பாளையம் ஒரு சுத்தமாய் இருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கால வேளையிலே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நான் அது மேலே சொல்லுகிறார், நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். ஆண்டவர் நம்ம ரட்சிக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்மை எல்லா நிலையிலிருந்து நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோதரம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை எப்படியாவது இந்த பூமியிலே நம்மை தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை அவர் விரும்பிதான் அவர் என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். நல்லா கவனிக்கணும். நம்மை ரட்சிக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை ரட்சிக்கிற, நம்மை காப்பாற்றுகிற, நம்மை அவருடைய சமூகத்தில் வைத்துக் கொள்ளுகிற இந்த அற்புதமான ஒரு நல்ல அனுபவத்தை தான் இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். அதனால உன்னை ரட்சிக்கணும். அவர் எதுக்கு பாளையத்தை சுத்தமாக இருக்க சொல்றாரு? பாளையம் எதுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும்? உன் எண்ணங்கள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. ஏன்னா இன்னைக்கு சுத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னு தெரியல, ஆனால் சுத்தம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அதனால தான் அநேக விஷயங்கள் நமக்கு விரோதமாக செயலாற்றப்படுகிறது. ஆகவே நாம் இருக்க வேண்டிய ஒரு நல்ல சூழ்நிலை என்னன்னா, நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க வேண்டுமானால் நம்முடைய ரட்சிப்பு நம்ம பக்கத்தில் தான் இருக்கு. நல்ல கவனிங்க. ரட்சிப்பு நம்ம பக்கத்தில் தான் இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அப்ப தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமானால், நாம சுத்தமா இருக்க வேண்டுமானால், முதலாவது அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு கர்த்தரை நன்றாக தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேணும். தொழுது கொள்ளாதவனிடத்துல, ஜெபிக்காதவனிடத்துல, வேண்டிக் கொள்ளாதவனிடத்துல, விண்ணப்பம் பண்ணாதவனிடத்துல பரிசுத்தத்திற்கு வேலை கிடையாது. ஜெபிக்கிறவன் தான் அடிக்கடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? தெய்வத்திற்கண்டு பரிசுத்தமாய் வாழ முடியும். மற்றபடி ஜெபிக்காதவங்க, காலையில கர்த்தரை தேடாதவர்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதவர்கள், இப்படி யாருக்கும் இது சீக்கிரமா நமக்கு கிடைக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா
நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் இன்னைக்கு ரட்சிக்கப்படணும். சோதரம் சோதரம் அவன் ரட்சிக்கப்படுறான். எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும். ஆண்டவர் ரட்சிக்கணும்னா கண்டிப்பா தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளுகிறவன் தான் ரட்சிக்கப்படுறான். ஸ்தோத்திரம். அந்த தொழுகை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? ஸ்தோத்திரம். வாருங்கள். ஸ்தோத்திரம். ஏசாயா ஸ்தோத்திரம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். மல்கியா 3 ஸ்தோத்திரம் 14 வசனம் படிக்க பார்க்கலாம். ஆ 16 வசனம் படிங்க. 16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அல்லது தொழுது கொள்ளுகிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளாத எந்த இடத்துலையும் அவர் சீக்கிரமாக இறங்கி வருவதற்கு, ரட்சிப்பை கொடுப்பதற்கு முடியாது. ஆக முதலாவது கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிற அல்லது தொழுது கொள்ளுகிற இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகிட்டையும் வேணும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்ட்டையும் வேணும். நம்ம இப்போ சில பிள்ளைகள், சில குடும்பத்தில் சில பிள்ளைகள் இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்களா? ரொம்ப உரிமையாக, அம்மா எனக்கு அது வேணும், அப்பா எனக்கு இது வேணும். சோத்துறேன். அந்த உரிமையை மாத்திரம்தான் கொண்டாட தெரியுது சில பிள்ளைகளுக்கு. ஆனால் இது நம்ம பொருள் தானே, இது நம்ம வீடு தானே, இது நம்ம சுதந்திரம் தானே, நம்ம தானே இங்கே இருக்கணும், நம்ம தானே இங்கே எல்லாம் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு அறிவு கிடையாது. பார்த்தீங்களா? அறிவு கிடையாது. சோத்துறேன். அதே மாதிரி தான் அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த அறிவு குறைந்தவர்கள் தான் தேவனை தொழுது கொள்கிறதில்லை, தேவனை வேண்டிக் கொள்கிறதில்லை, விண்ணப்பம் பண்ணுகிறதில்லை, எதுவும் இல்லை. சில பேர் தேவ சமூகத்தில் வரதோடு சரி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் அப்பா சமூகத்தில் வந்து அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து அதில் என்ன திருப்தி அடைகிறாங்களோ தெரியல, வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. வேலை முடிஞ்சு போச்சு. சோத்திரம். இவங்க ஒரு நாள் வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்களாம். இவங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் இவங்களோடு கூட இருந்து இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. இந்த குடும்பத்திலையும் அப்படி தான். குடும்பத்தில் அப்பா அம்மாட்ட சுதந்திரமாக, நான் இந்த வீட்டுக்காரன் தான், இது எங்கள் கடை தான், இது எங்கள் பிஸ்னஸ் தான், இது எங்களுடைய கடை தான், அது எங்களுடைய பிஸ்னஸ் தான், அல்லது எங்களுடைய வீடு தான், எங்களுடைய கட்டடம் தான், எங்களுடைய கம்பெனி தான் என்றெல்லாம் சொல்லி உரிமை பாராட்டுகிற நம்ம அந்த இடத்துல நம்ம என்ன வேலை பண்ணுறோன்னு பார்த்தா அதுதான் ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, எந்த விதமான வேலையும் இல்லை, எந்த விதமான ஒரு பொறுப்பும் கிடையாது, ஒரு பொறுப்பாய் செயல்படுவது கிடையாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ரட்சிக்கிறதற்கு தான், நம்மை காப்பாற்றுகிறதற்கு தான் இப்போ என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம். அந்த தொழுகையை வச்சிருக்கிறார். ஆனால் அந்த தொழுகை இல்லாத இடத்துல தேவன் எப்படி வேலை செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. தொழுகை இல்லாத இடத்துல தேவன் எப்படி வேலை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஒரு பொறுப்பு வேணும். தங்கள் வீடு என்றால் ஒரு பொறுப்பு வேணும். தங்களுடைய காரியம் என்றால் அதில் ஒரு பொறுப்பு வேணும். தன்னுடைய தகப்பன் என்றால் ஒரு பொறுப்பு வேணும். தன்னுடைய தாய் என்றால் ஒரு பொறுப்பு வேணும். தன்னுடைய சகோதரன் என்றால் ஒரு பொறுப்பு வேணும். தன்னுடைய சகோதரி என்றால் ஒரு பொறுப்பு வேணும். தனது கணவன், தனது மனைவி என்று சொன்னால் ஒரு பொறுப்பு வேணும். எந்த பொறுப்புமே இல்லாமல் நான் புருஷனும், நான் மனைவி என்றும், சகோதரன் என்றும், நான் சபை விசுவாசி என்றும், நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், இது எங்கள் கம்பெனி என்றும், எங்கள் வீடு என்றும் இன்றைக்கி நிறைய பேர் உரிமை பாராட்டுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். எந்த அளவுக்கு உரிமை பாராட்டுகிறோம் அந்த அளவுக்கு நம்ம செயலாற்ற வேண்டும், செயல்படணும். ஆனால் அந்த செயலுக்கு தான் இன்றைக்கி வழி இல்லை. இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க ஆசைப்படுகிறார், உன்னை மீட்க ஆசைப்படுகிறார், உன்னை விடுவிக்க ஆசைப்படுகிறார். அதனால நீ இப்போ தொழுது கொள்ளணும். நீ தொழுது கொண்டாதான், கர்த்தரை மகிமைப்படுத்தினாதான். இன்னைக்கு தொழுகையே கிடையாதுங்க. தொழுகையே கிடையாது, ஜெபமே கிடையாது. ஜெபமே இல்லாத சில குடும்பத்தை நம்ம சில நபரை பார்க்கிறோம். காலையில் எந்திரிச்சு ஆடு மாடு மாதிரி எந்திரிச்சு ஓடுறது, திரும்ப நைட்டு வந்து ஆடு மாடு மாதிரி வந்து படுத்துக்கிறது. ஒரு ஜெப வாழ்க்கை இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. கேட்டால் எதையாவது குறை சொல்லி அப்படியே வந்து படுத்துக்கிறது. எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு. ஒரு ஜெபம் இல்லாத இடத்துல தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? ஒரு தொழுகை இல்லாத இடத்துல தேவன் எப்படி வாழ முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் தொழுகையின் நடுவில் வாழ்றவர், அவர் துதிகள் மத்தியில் வாழ்றவர்.
அப்போ துதிகள் மத்தியில் வாழ்கிறவரை நம்ம கொண்டு போய் எங்கேயாவது வச்சுக்கிட்டு இப்போ ஆண்டவரே ஆண்டவரே வானா எப்படிங்க வருவார்? சொல்லுங்க, எப்படி வருவார்? அவர் துதிகள் மத்தியில் வாழ்கிறவர். தெரியாதா நமக்கு? ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர், பரிசுத்தர். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்றாரு. அவர் துதிகள் நடுவில் வாழ்கிறவர். நீ துதிச்சாதான் அவர் உன் நடுவில் வருவார். நீ துதிச்சாதான் அவர் உன் நடுவில் வாசம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா அந்த வசனம்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் அவர் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் துதிகள் நடுவில் தான் உலாவுவார். துதிக்கிற அந்த அனுபவங்கள் வேணும். கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிற அனுபவம் வேணும். ஏன்னா அவங்க நடுவில் தான் அவர் இருக்கிறார். எல்லார் நடுவிலையும் வரமாட்டார். அல்லேலூயா. எல்லார் நடுவிலும் அவர் வரதில்லை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நாம் ஒரு துதியின் அனுபவத்தோடு நான் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நான் கரெக்டாக தொழுது கொள்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறேன், எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் அப்பா சமூகத்தில் போய் நான் ஆராதிக்கிறேன், அவருடைய நாமத்தை தியானிக்கிறேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தருடைய பிள்ளையை? ஆண்டவர் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எப்படியாவது உன்னை நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கணும். உன்னை எப்படியாவது நான் மீட்கணும். உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றணும். சோதனம். எப்படியாவது உன்னை என் கையில் வச்சுக்கணும்னு விரும்புகிறார். என் கரங்களை மறைக்கணும்னு விரும்புகிறார். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். யோவேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன், யாவனும் ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். யோவேல் அந்த வசனத்தை எடுத்து படிங்க பார்க்கலாம். எடுங்க, சீக்கிரம் எடுங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் வசனம் தான். இனி தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும். இதெல்லாம் சொல்லும் போதே டக்குன்னு அந்த வசனம் உங்கள் கையில் வந்துடணும். இப்போ போய் தேடுறது இல்லை. தொழுகேன்னு சொல்லிட்டா இப்போ எங்கெல்லாம் தொழுகேன்னு இருக்கு என்று அப்படியே டக்குன்னு அதை எடுத்துக்கணும். அல்லேலூயா. இது வேத வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களுக்கு இது சீக்கிரமாக எடுக்க முடியாது. ஆனால் பழக்கம் உள்ளவர்கள் டக்குன்னு என்ன செய்வாங்க? அதே மனசில் பதிவாகி டக்குன்னு எடுத்துருவாங்க. படிங்க இப்போ. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். சோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்கிற ஸ்தோத்திரம். யோவேலை குறித்து அப்போஸ்தலர் அப்படிங்கிற சொல்லும்போதும் அவர் சொல்லுகிறார். ஆகவே தொழுகை என்று சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் படிங்க. தம்பி வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அந்த அனுபவங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளும் வரணும். எப்போதும் கர்த்தரை தொழுது கொள்ளணும், எப்போதும் கர்த்தரை துதிக்கணும், எப்போதும் கர்த்தரை மயப்படுத்தணும். இந்த ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கணும். சில தேவைகள் வந்துட்டாதான் தேவனை தேடி வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தேடி வருவாங்க. பார்த்தீங்களா? தானாக யாரும் சீக்கிரமாக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரணும், ஒரு வயிற்று வலி வரணும், ஒரு போராட்டம் வரணும், அப்போ தான் வருவாங்க. அல்லேலூயா. சில சாட்சி சொல்லுவாங்க, என்னன்னு தெரில, நான் சபையில் ஜெபிக்கிறத விட்டால் எனக்கு ஏதாவது போராட்டம் வருது, அதனால் சபையில் ஜெபம் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லி தினமும் வந்து ஜெபிக்கிற குரூப் இருக்காங்க, தினமும் வந்து ஜெபிக்கிற கூட்டம் இருக்காங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். உபாகமத்தை திரும்ப படிக்க பார்க்கலாம். உபாகம புஸ்தகம் திரும்ப படிங்க. 23:14. ரட்சிக்கவும். அந்த ரட்சிப்பு எதுக்காக
அப்படின்னா நம்முடைய சத்துருக்களை நம்ம கையிலே ஒப்பு கொடுக்கறது. பார்த்தீங்களா? நம்முடைய சத்துருக்களை யார் கையில் ஒப்பு கொடுக்க? உன் கையில் ஒப்பு கொடுக்க. அந்த உன்னை ரட்சிக்கவும், அந்த ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் சில வேலைகளை செய்யும்போது நமக்கு அங்கே ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நமக்கு வேணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஸ்தோத்திரம் அவர் தன்னை மீட்கும் பொருளாக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால நம்ம தேவ சமூகத்தில் துதிக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளை நல்லா நீங்கள் மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். எதிர்பாராத ஒரு துதியை கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. எந்த ஒரு பிரதிபலனையும் நீங்கள் எதிர்பார்க்காம கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம், துதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள உருவாகணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சேர்ந்து கையை வைத்து சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து கை வைத்துங்க. உங்களை சூம்பின கை உடையவெல்லாம் ஆண்டவர் உங்களை வைக்கல, உங்களுக்கு நல்ல கை கொடுத்துருக்குறாருல. கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கால நேரம் இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆக இப்போ எதுக்காக ஆண்டவர் ரட்சிக்கணும் என்று சொல்லுகிறார்? உன் சத்துருக்களை ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறதுக்கு அடையாளமாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? இப்போ எலிசாவை தொடர்ந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. கேயாசி பார்த்துட்டு சொல்கிறான், எலிசாவே நம்ம சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறத சொல்கிறான். அப்போ உடனே அவர் சோதரம், அப்படியா நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறம் திரும்ப கேயாசுடைய கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். எலிசாவை கொண்டு திறக்கிறார். திறந்தா திரும்ப அந்த இடத்துல பார்க்கும்போது இவர்களுக்கும் அதிகமான அக்கினி ரதங்கள் இவளை சுற்றி நிற்கிறத அப்படியே பார்க்குறார். சோதரன். அல்லேலூயா. இல்லை, யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை ரட்சிக்கிறதற்கு அந்த இடத்துல ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறது. அந்த இடத்துல எலிசாவையும் காப்பாற்றப்படுகிறார், கேஎஸ்சி காப்பாற்றப்படுகிறார். ஆனால் எந்த சத்ருவாக அங்கே வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கண்ணை கட்டி நேராக ராஜாட்ட கொண்டு போய் ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? சத்ருவை அப்படியே எலிசா கையில் ஒப்பு கொடுத்துட்டார். சோதரன். ஒப்பு கொடுத்ததுனால உடனே கொண்டாடலை. எப்படிங்க கொண்டாடலை? சத்ரு ஆண்டவர் என் கையில் ஒப்படைச்சிட்டாரு, இனிமேல் நான் சொல்கிறது தான், நான் பேசுகிறது தான், நான் வைக்கிறது தான் அப்படின்னு அவர் சொல்லாமல் அப்படியே ஊருக்கு நடுப்புற கொண்டு போய் கண்கள்லாம் திறந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுறான்ட்டார். எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கறது எதுக்காகன்னா, கர்த்தர் யாருன்னு நிரூபித்து காட்ட தான் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்குறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? பழிக்கு பழி வாங்கிறதுக்கு இல்லை. சில பேர் துடிக்கிறது என்ன தெரியுமா? அவன் எனக்கு பேசினான், அவன் அதனால் ஒரு தீர்த்துருவேன், இன்னைக்கு அவனை நான் ஜோலியை முடிச்சிடுறேன், இன்னையோட அவன் கதையை காலி பண்ணிடுறேன், இன்னையோட அவன் அவ்வளோதான், சாமி க்ளோஸ் என்று சொல்லி பேச வேண்டியதெல்லாம் பேசி அவனை செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனை ஒரு வழி பண்ணிடுறது. பழி வாங்குற துடிக்கிற எண்ணம் நிறைய பேருக்குள்ள இன்னைக்கு இருக்கு. சத்துருக்களை உன் கையில் அவர் எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு? நீ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நீ அவனுக்கு பானம் கொடுக்கணும், கொடுத்து அவனை சமாதானமாக நீ அனுப்பி விடணும். இதை யாரும் செய்ய முடியுமா? இதே ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய முடியும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்து சொல்லுவாங்க அடிக்கடி. சில பிரசங்கியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, ஒரு பெரிய ரவுடி அந்த ஊரில், பயங்கரமான ரவுடி. எவனும் அவன்கிட்ட போக முடியாது, எவனும் அவன்கிட்ட பேசவும் முடியாது. அதனால் என்ன செய்யறதுனே தெரில. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்தாபனத்தை வந்து ஒரு ஊழியக்காரன் அங்கே போட்டிருக்கிறாங்க. அந்த ஊழியக்கார் அந்த சார்ஜ் எடுத்துட்டார் அந்த சபையை. இனிமேல் இந்த ஊழியத்தை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி பொறுப்பெடுத்துட்டார். பொறுப்பெடுத்து அந்த ஊழியத்தை அவர் செய்யும்போது மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடி இருக்கான், அவன்கிட்ட யாருமே போக முடியாது, அவன் போனான்னா கையை காலம் ஒடிச்சு தான் அனுப்புவான், அது கிறிஸ்தவனா சுத்தமாக பிடிக்காது என்னெல்லாம் சொல்லி அவனுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுவாங்களாம். அதனால் அவன் ரொம்ப பயப்படுவாங்களாம், அவனுக்கு கிட்டே யாரும் போக மாட்டாங்களாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், எந்த விசுவாசிலையும் கூப்பிடலை, புதாள் எந்த விசுவாசியும் கூப்பிடலை. இவர் நேராக அவன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டார். இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. முதல் ஊழியம். சோத்திரம். உட்காந்துருக்கிறவங்க என்ன தான் நீங்கள் பார்க்கணும், கீழே பார்க்கக்கூடாது. கீழே யார் பாப்பா?
ஆமாம், அதுவே ஜோலி இப்போ தான் ஆரம்பம். இப்போ தான் காலையில் அங்கங்கே அலையும். அதனால் அதை பார்க்காதீங்க. இப்போ வந்து வசனத்தை பாருங்கள், பேசுகிறத பாருங்கள். ஏன்னாச்சு உடனே அவன் தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது தான் ஆண்டவருடைய கிரியை நமக்கு வழங்கும். சரி, இந்த ரவுடி என்ன பண்ணால், ரவுடி வீட்டை தேடிட்டார். தேடி நல்லா கண்டுபிடிச்சி போயிட்டார். போனதும் அங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, எங்கே போகிற அப்படின்னு. இல்லை, நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஐயோ, அவரெல்லாம் நீ பார்க்காத, அவள் தான் அவர் ஒரே பண்ணிவிடுவார், வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். போயிட்டு அந்த வீட்டுக்கு போய் தட்டுறாரு, காலிங்குள்ள அடிக்கிறாரு. ஒருத்தர் வரா, எங்கே அவர் அப்படின்னு சொல்லினா உடனே இருக்கிறாரு. அவர் நீ கட்டாயம் பார்க்கணுமா அப்படின்னு. ஆமாம்மா, கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு. சரி, வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனார். இந்த மாதிரி ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அவன் அப்படி, என்ன வேண்டாம் இந்த நேரத்தில் பார்க்க வரான் தூக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 7 மணிக்கெல்லாம் அவர் இன்னும் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே வரல. அப்புறம் திரும்ப அவன் எந்திரிச்சு, வேண்டாம் அவன் காலையிலே என்னை வந்து பார்க்க வந்திருக்கிறது சொல்லி அவன் பாருங்க நேராக எந்திரிச்சு வரான். வந்தோடனே என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, உடனே இல்லை ஐயா, உங்களை பார்க்க வந்தேன், புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நானும் ஐயாட்ட வந்து சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும், அப்படியா, சார் சார் அவனை காப்பி டீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி சொன்னானா, உடனே அந்த ஊரில் அந்த பழம் இவ்வளோ பெருசு இருக்குல்ல, நேந்திரம் பழம், அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தாங்க. நேந்திரம் பழத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்புறம் டீ ஒரு கப்பில் கொண்டாந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி விட்டா கிளம்பிட்டார். அந்தாண்ட போயிட்டான். உடனே இல்லையா உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் கூப்பிட்டு உட்கார வச்சோன்னா, உடனே இல்லை நீ ஒன்றும் இல்லையா, பழம்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதலாவது நீங்கள் இந்த பழத்தை கொஞ்சம் ருசி பார்த்துட்டு கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான். ஏய், நீ என்ன மனுஷனா மிருகமா, நான் இன்னும் பல்லு வளர்க்கல ஒன்றும் வளர்க்க, எந்திரிச்ச உடனே நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்லைங்க நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை நீங்கள் பரவாயில்ல சும்மா ஒரு கறி கடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த பழத்தை வந்து, வேணா பெரிய வீடாக இருக்கான், நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடி பார்க்குறான் நம்ம உடலை அவர் விடாமல். இல்லை நீ கடிச்சு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி உடனே அவனை கடிக்க வச்சுட்டான். கடிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பழத்தை அவன் பல்லு விளக்காத வாயோடு அந்த பழத்தை கடிக்கிறான். அந்த பழத்தை கடித்த இந்த பழத்தை இந்த பாஸ்டர் சாப்பிட்றார். இதை இவன் பார்த்துட்டு, இது என்னடா புதுசாக இருக்குது, இப்படியெல்லாம் ஆட்கள் இருப்பாங்களா, உலகத்தில் இப்படியெல்லாம் சில மனிதர்கள் இருப்பாங்களான்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அவன் மனசு உடஞ்சி போச்சு. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அன்னையிலேருந்து அவனுக்குள்ளே ஒரு சேஞ்ச் உண்டாயிடுச்சு. இல்லை, நமக்கு பாசங்களை வெறுக்கிறவன், பாசத்துக்கு விரோதமாக செயல்படுறவன் இப்போ பாசங்களை நேசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவரை குறித்து விசாரிக்கிறான். நீ என்ன ஊர், எங்கேருந்து வந்த அப்படின்லாம் சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவனே அந்த தேவ சமூகத்தை நோக்கி போகிற அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு மகிமை இறங்கி வருகிறது. நல்லா கவனிக்கணும், சத்ருவை நம்ம கையில் ஒப்பு கொடுக்கணும்னா நம்ம சில வேலைகளை ஒழுங்காக செய்யணும். பார்த்தீங்களா, நம்ம சில வேலைகளை ஒழுங்காக பண்ணணும். சோதரன் இவன் பாருங்க, எல்லாம் போவாதன்னு பயமுறுத்தி இவன் போய் அவன் பூர்ணமாக ரட்சிக்கப்படுற அளவுக்கு பண்ணிட்டான். அவன் சபைக்கு வர அளவுக்கு பண்ணிட்டான். சோதரன் இந்த ஊழியக்காரன் போய் பண்ணி இன்னைக்கு அவர் பாருங்க ஒரு ரட்சிப்பை பெற்றிருக்கிறார். இதான் சத்துருக்களை நீ ஒழுங்கா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறவனாக இருந்தால் அந்த சத்துருக்களை உன் கையில் தான் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ஒரு தொழுகை இருக்கணும், ஒரு கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துறவனாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உன் கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுக்க முடியும். பாருங்க, ஒரு சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்துட்டார். சோத்திரன் பார்த்தீங்களா, சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க சோத்திரம். எனக்கு இந்த பட்டணத்தில் வரும்போது சோத்திரம் அல்லேலூயா, இங்கே ஒரு அம்மா வருவாங்க. இப்போ இந்த காலேஜ் பத்துக்கு அவங்க இன்றைக்கி வரல போட்டிருக்கு. ஸ்தோத்திரம், மரியாளம்மா நீங்கள் ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா. அந்த அம்மா ஆரம்ப காலத்தில் சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல இந்த ஊழிய ஆரம்ப காலத்தில் அவங்க சபையில் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தாங்க. இன்னொரு அம்மாவும் அவங்களும் இருந்தாங்க. நான் ஒரு நாள் விசிட்டிங் போகிறேன் அந்த தெருவுக்கு. அந்த தெருவில் விசிட்டிங் பண்ணும்போது அந்த அருமையான சகோதரி சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டு வாசல்லே போய் உட்காந்துருக்குறாங்க, அதனால் நான் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னாங்க. அப்படியா சொல்லிட்டு உடனே சொன்னேன், சார் நீங்கள் அப்படிலாம் போய் உட்காராதீங்க, என்ன அடுத்த வீட்டு வாசல்லாம் போகக்கூடாது, ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம வந்து காத்துக்கணும், ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட கண்ணாப்புடான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சொன்னதும் இந்த அம்மா போய் அப்படியே அந்த ஐயாட்ட போய்
வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நான் வந்துட்டு போகிறதா அவர் சந்தேகப்படுறாரு ஐயா பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும்? அவர் உடனே எனக்கு சத்ருவா மாறிட்டார். சத்ருவா மாறி உடனே அவர் என்னை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. என்னை விசாரிக்க ஆரம்பித்தார். அவனை 2ல் 1 பார்க்கணும், அவனை அடிக்கிறேன் தீக்கிறேன்னு சொல்லி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அவங்க ஹோட்டல் தான். அந்த அம்மாவுடைய குழந்தைனார் ஹோட்டல் வச்சுருக்கார். அந்த ஹோட்டலில் போய் கேட்குறாங்க, அப்பா இந்த மாதிரி இந்த ஜோசுவான்னு ஒரு பாஸ்டர் இருக்காராமே, அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னதும் அவர் எது கேட்குறாருன்னு அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, எதுக்க நின்று பேசிகிட்டு இருக்காரு பாரு. அப்போ தான் ஒரு வாத்தியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எதுக்க நின்று அதே 4 ரோட்டில் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி எதிர்த்த ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்னை பார்த்துட்டார். பார்த்த உடனே என்னை அடிக்கணுங்கிற வேகத்தில் சீக்கிரமாக அப்படி எழும்பி வந்தார். எழும்பி வந்து அடிக்கலான்னு இப்படி காரம் ஓங்கினாராம். ஓங்கிறதுக்குள்ளே என் முகத்தை பார்த்துட்டாராம். முகத்தை பார்த்ததும் அவர் உடனே அப்படியே அப்செட்டாகி அப்படியே நின்றுட்டாராம். உடனே சொல்லிவிட்டு, என்னங்கய்யா என்னை கூப்பிட்டீங்க பாஸ்டர்னு, இப்போ என்னாச்சு? ரொம்ப அதிகார துணியில் கூப்பிட்டார். ஆனால் என்ன ரொம்ப சத்தமாக கூப்பிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், உடனே அவர் இல்லை ஒன்றும் இல்லை பாஸ்டர் அப்படின்ட்டார். என்ன ஒன்றும் இல்லைன்றீங்க, என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வேகமாக வந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஒன்றுமே இல்லை பாஸ்டர் அப்படி. என்ன ஒன்றும் இல்லைன்றீங்க, என்ன ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த மாதிரி இந்த அம்மா இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதனால் எனக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. அதனால் நான் உங்களை காலையிலேருந்து உங்களை தேடிட்டுருக்கேன், எப்படியாவது உங்களை அடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு உங்கள் முகத்தை பார்த்த பிறகு நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லைங்கிறத கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். அவரே சொல்கிறார், நான் ஒன்றுமே பேசலை. அந்த வார்த்தையை கேட்ட பிறகு சில பேய்கள் சில விசுவாசிகள்கிட்ட இருந்து என்னென்ன வேலை செய்து தெரியுமா? ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், இந்த பேய்கள் பிசாசுகள் அப்படியே உள்ளே பூந்து விசுவாசிகள்கிட்ட பல காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் சில பேர் சில விஷயத்தில் அப்படி தான் இருக்கான். அல்லேலூயா. இங்கே உள்ளது அங்கே சொல்லிட்டு, அங்கே உள்ளது இங்கே சொல்லிட்டு, தேவையில்லாத பலியெல்லாம் போடுறது. ஐயோ, இது கைவந்த கலை ஒரு சிலருக்கெல்லாம். ஆனால் ஆவியானவர், நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவங்க, கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறார். அதனால் சத்துருக்களை எங்கள் கையில் தான் ஒப்பு கொடுப்பாரே தவிர எங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், இந்த விசுவாசி பண்ணுற கூத்த பாருங்க. நாம் என விரோதத்தை ஏற்படுத்தி பாஸ்டர் அடி வாங்க வைக்கணுமா? பொல்லாத பேய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் சில பேய்கள் சில இடத்துல இப்படி வேலை செய்யுது. சோத்திரம். இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. நீ கர்த்தரை தொழுது கொள்ளனா வேற ஆவி உனக்குள்ள உள்ள வந்துடும். உனக்கு மீட்பும் கிடையாது, விடுதலையும் கிடையாது. ஆனால் நீ கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்போதான் உனக்கு ரட்சிப்பு சமீபம். அப்போதான் சத்ருவை உன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? பார்த்தீங்களா? சத்துருக்களை உன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அன்னைக்கு அப்படி ஒப்பு கொடுத்தார். அதிலிருந்து ஸ்தோத்திரம். அந்த அம்மா ரொம்ப, ஐயோ நம்ம எப்படியோ நினச்சோம், எப்படியோ முடிஞ்சு போச்சேடான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் தொழுது கொள்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அதனால் ஒப்பு கொடுக்குன்னா உன்னுடைய பாலையை எப்போதும் சுத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி கிறித்துவ வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன புரியுதா? சின்னு முடிச்சு போடுறது, இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, இதெல்லாம் இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு கழிச்சு போடு. நீ ஒரு பெண்ணு, ஒரு பொம்பளை, நீ மகிமைக்குரியவள், நீ கனத்துக்குரியவள். உன் வார்த்தை இப்படியெல்லாம் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு பொண்ணுங்கிறதை மறந்துட்டு பேயா மாறிட்டீங்களே சில பேர். யோசிச்சு பாருங்க. சபைகள்ல இப்படியும் சில பேய்கள் நடமாறி கொண்டு இருக்குது. கண்ணா புண்ணான்னு பேசுறது. நீ எவ்வளோ நல்லவள் தெரியுமா? நீ எவ்வளோ உன்னதமானவள் தெரியுமா? நீ எவ்வளோ மகிமையானவள் தெரியுமா? நீ ஒரு சில பிள்ளைகளுக்கு தாய் தெரியுமா? நீ ஒரு புருஷனுக்கு மனைவி தெரியுமா? நீ ஒரு தேவனுடைய பிள்ளை தெரியுமா? உன் வார்த்தையை வெளிப்படுத்தி நீ ஒரு அசுத்தாவில பிடிச்சவன் சொல்லி நீ சில வார்த்தைகளை இப்படி பேசி நிறைய சபைகளில் இப்படியெல்லாம் கேவலமாக ஜீவிக்கிற ஒரு சில பெண்கள் இன்னைக்கும் இருக்கிறீங்க. உங்கள் வாயின் வார்த்தையை அடக்கி போடுங்க. சோத்திரம். ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறதுக்கு விரும்புகிறார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். உன் பாளையம் இப்போ சுத்தமாக இருக்கணும். சோத்திரம். யாருக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பொல்லாத பேய் உன்னை ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கான். இந்த 1ஆம் தேதியில் ஒரு தீர்மானம் பண்ணு. இன்னையிலிருந்து எவளையும் நான் பேச மாட்டேன்னு தீர்மானம் பண்ணு. கர்த்தர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். அதனால இன்னைக்கு உன்னை நீ சரி பண்ணிக்க.
வாயை திறந்தின்னா நாத்தம் தான் ஆறுது, நல்ல வார்த்தையே வருது இல்லை. பேய் அப்படி ஒரு அபிஷேகத்தை உனக்கு கொடுத்துருக்கான். சோத்திரம். இந்த அபிஷேகத்தை வச்சுட்டு உன் குடும்பம் விளங்குமா? உன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. தேவ பிள்ளைய பேச்ச குறை. உன் பேச்சில சோத்திரம் உனக்கு வர ஆசீர்வாதம் முறிஞ்சு போகுது. நீ பேசுற பேச்சுனா உன் குடும்ப ஆசீர்வாதத்தெல்லாம் தட்டிக்கிட்டு போகுது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான்னு வேதம் சொல்லுது. எப்ப பார்த்தாலும் யாரையாவது பேசிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஒரு ரத்தத்துல என்னதான் கலந்துருக்கு? நீ மனுஷனானா மிருகமா? சொன்னா மனம் திரும்ப முடியாதா? எப்ப பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லையே, எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டு இருக்கிறது. இதுல ஒரு போன் வேற, பொல்லாத பேய் எல்லார் கையிலையும் போனை கொடுத்து போயிட்டான். அந்த போன் இப்ப தலைவலி ஆகி போச்சு. கண்ட இடத்துக்கெல்லாம் போன் பேசுறது. தேவையானது ஒண்ணு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அல்லேலூயா. இப்ப அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் தன்னை கெடுத்துக்கிட்டு அலைகிறாங்க. இந்த மாதிரி கெடுக்கிற அனுபவத்தை விடுங்க. ஆண்டவர் உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்க விரும்புறாரு. சோத்திரம். இன்னைக்கு எங்கெல்லாம் உனக்கு சத்துரு இருக்கும், அந்த சத்துருவெல்லாம் உன் கையிலேயே ஒப்பு கொடுத்து உன்னை சமாதானமா ஆட்சி செய்வதற்கு, உன்னை சமாதானமாய் வழி நடத்துவதற்கு இந்த கால வேளையில கர்த்தர் எழுந்து வந்திருக்கிறார். அதனால உன் பாளையம் இப்ப சுத்தமா இருக்கணும். கண்ணாப்புனா அதை இதை பேசி தேவ சாபத்தையும் தேவ கோபத்தையும் வாங்கிக்காத. சோதரன். எல்லாருக்கும் பொதுவா சொல்றது, தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு அழகுள்ள ஒரு பெண், நீங்க இப்படியெல்லாம் மற்றவர்கள் மத்தியில தேவநாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு பேசக்கூடாது. உங்க வார்த்தையை நல்லா சுருக்கணும். ஏன்னா உங்களுக்கு கடவுள் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறார். சோத்திரம். நீங்க ஒரு தாய் என்கிற கணம், நீங்க ஒரு மனைவி என்கிற ஒரு கணம், நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு கணம். இந்த பூமியில் அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சோத்திரம். வேலை செய்யற இடத்துல கூட கண்ணா புண்ணான்னு பேசுறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அப்படி பேசக்கூடாதுங்கிற அறிவு இல்லை. சோத்திரம். யோசிச்சு பாருங்க. அதனால தேவ பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க பாளையம் சுத்தமா இருக்கணும். வீட்டிலலாம் ரொம்ப அதிகார துணியில புருஷனை வழி நடத்துற மனைவிமார்களே, சோத்திரம், உனக்கு ஆயுசு குறைவுன்னு நான் சொல்லி தரேன். இந்த கால வேலையில புருஷனை கண்ணா புண்ணான்னு பேசிட்டு நீ ரொம்ப நாள் அலையலான்னு நினைக்காத. சோத்திரம். சனியை எப்படா தொலைன்னு ஒரு புருஷன் நினைக்க கூடாது. சோத்திரம். அது வாய்க்க பண்ணுவார். ஏன்னா சோத்திரம், படுகிற அந்த உபத்திரவத்தை தேவனிடத்துல தெரிய பண்ணானா உனக்கு வேற மாதிரி வரும். அதனால இன்னைக்கு மனம் திரும்பிடணும். இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. பிள்ளைகளை கண்டபடி பேச மாட்டேன், புருஷனை கண்டபடி பேச மாட்டேன், எந்த மனிதனிடத்திலையும் கண்ணாப்புண்ணான்னு பேச மாட்டேன். நான் ஒரு விசுவாசியா, நான் ஒரு பரிசுத்தவானாய், நான் ஒரு பரிசுத்தவாட்டியாய் இன்னிலிருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடு. உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். உன் சத்ருவை உன் கையில ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். அதனால இன்னைக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்கணும். அசுத்த வார்த்தைகளை உன்னை விட்டு அகற்றி போடு. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். நீ பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் பதிவு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு தக்க தண்டனை நிச்சயமாக உண்டு. இதுல இருந்து யாரும் மீளலாம் முடியாது. ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்பட்ட எந்த வார்த்தைக்கும் மன்னிப்பே கிடையாது. இந்த பூமியில் அதுக்கு அறுவடை ஒண்ணுதான். சோத்திர. வேதனையும் பிரச்சனையும் நமக்கு தொடரும். அதனால தான் நீ இனிமையாவது பேசாம இருக்கு. சோத்திரம். இதனால நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், நம்முடைய குடும்பத்தில் வர வேண்டிய நன்மைகள் பாதிக்கப்படுகிறது. கர்த்தர் நமக்கு எதிராளியா நிற்கிறார். சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் மனம் திரும்பணும். இனிமே இப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்கும் பேசக்கூடாது. சோத்திரம். புருஷன்ட்டையும் பேசக்கூடாது, மனைவிட்டு பேசக்கூடாது, பிள்ளைகள்ட்ட பேசக்கூடாது, எந்த மனுஷன்ட்டையும் பேசக்கூடாது. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டா நீ ரட்சிக்கப்படுவேன். சோத்திரம். இன்னைக்கு உன் சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுக்க போறேன். அதனால உன் பாளையம் இப்போ சுத்தமாக இருக்கணும். பாளையெல்லாம் சுத்தமாக இருக்கணும். எந்த அசுத்த கிரிகளுக்கும் ஒப்பு கொடுக்க கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 1ஆம் தேதியில நான் ஒரு தீர்மானம் பண்றேன். ஆண்டவரே, இனி என் வாய் கொழுப்பை நான் அடக்கிறேன். இனிமே நான் வாயை இப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னியும் ஆண்டவரே. சோத்திரம். மன்னிப்பு கேட்டால் ஆசீர்வாதம் உண்டு. இல்லைன்னா துணிகரமாக பண்ணினா ஆண்டவர் துணிகரமாக அவருடைய பெரம்பை கையாடாத அந்த மகனை பயக்கிறாங்கிற மாதிரி சோத்திரம் பெரம்போடு உன் பின்னாடி வருவார். சோத்திரம். எந்த இடத்துலலாம் நீ இப்படி பண்ணுறியோ அந்த இடத்துலலாம் பெரம்பெடுத்து 4 வப்பாரு வாங்கிக்க. சோத்திரம்.
இல்லைன்னா மனம் திரும்பிடு. சோத்துறேன், இப்பயே மனம் திரும்ப, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் யாரையும் பேச மாட்டேன், நான் ஒரு தேவ மனுஷங்கிறத, நான் ஒரு தேவ மனுஷங்கிறத, என் கூட நீங்கள் இருக்கிறீங்கிறத, எனக்கு ஒரு நல்ல பட்டங்களை இந்த பூமியில் கொடுத்துருக்கிறீங்க, நான் ஒரு அம்மா, நான் ஒரு சோத்திர சகோதரி, நான் ஒரு பரிசுத்தவாட்டி, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒரு மனைவி, மற்றவங்களுக்கு நான் ஒரு நல்ல மனுஷியா நடக்க ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் என்னை காப்பாற்றி கொள்ளுகிறேன், என் பாளையத்தை எப்போதும் நான் சுத்தமாக வச்சுக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வாய் தரன்னு சொல்லுங்க. சோத்திரம், எல்லாரும் வாய் தரன்னு சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, 1ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்னு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறீங்க. இந்த மாதத்தில் எங்கள் வார்த்தைகள் எல்லாம், எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதியாக இருக்க வேண்டும் என ஆண்டவரே, சத்துருக்களை எங்களை ரட்சிக்கவும், சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கவும், எங்கள் பாளையத்தை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற உங்கள் அன்பு கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வழி நடத்துவீராக. எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த பகல் முழுவதும் உம்முடைய சித்தம் ஜெயிக்கிற வைத்தார். இந்த மாதம் முழுவதும் எல்லா தீமைக்கும் விலை காத்துக்கொள்ளும். இயேசு வருவீரென்றால் அந்த வருகைக்கு எங்களின் குடும்பத்தாரையும் சபையாரையும் ஆயத்தப்படுத்தும். அதிசயங்களை காணப்பண்ணும், பெரிய காரியங்களை கத்தச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 16ஆம் சங்கீதத்தை நாம் நாளைய தினத்திலே நம்ம தியானித்து பேசுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஓகே, காட் பிளஸ் யூ.